அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வணங்கத்தக்க வாழ்வும் பெயருக்கு ஏற்ற அருளும் ஆசியும் கொண்டவர் பெனடிக்ட் தந்தையின் இல்லத்தையும் செல்வத்தையும் துறந்து கடவுள் ஒருவரையே மகிழ்விக்க விரும்பிய தூய வாழ்வின் நெறியினை தேடினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை துறவு மட தலைவர் புனித பெனடிக்டுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இளம் வயதிலிருந்தே இறைவன் மீது ஒரு ஏக்கத்தையும் தாக்கத்தையும் கொண்டவர் இவர். படித்து கொண்டிருக்கின்ற பொழுது நண்பர்கள் படிப்பை கவனம் செலுத்தாமல் உலக ஆசைகளின் மீது தங்கள் கவனத்தை செலுத்துகின்ற பொழுது அவர்களிடமிருந்து அவர் விடுதலை பெற்று தனியாக காட்டுப்பகுதியில் சென்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இறைவனோடு இணைத்து கொண்டவர் இந்த மாபெரும் புனிதர். இயேசு என்ற நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழகாக சொல்லுகிறார், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் உயிரை பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வார் என்று சொல்லுகிறார். தூய பெனடிக்ட் தம் உயிரை துச்சமாக நினைத்து இயேசுவின் மீது தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து தன் துறவு வாழ்வை ஆரம்பித்தார். இது உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைப்பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தி நீரே. அதனால் நாங்கள் எதையும் அன்புக்கு மேலாக கருதாமலும் கட்டளைகள் காட்டும் வழியும் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை திருவாக்குகள் 11 முதல் 17 முடிய. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்?
இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமர்ந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 50 பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எரிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகளிடமோ மகனிடமோ மகளிடமோ மிகுதிய அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பாரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர்
நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு தனிமரமாக அவர் ஆரம்பிக்கவில்லை. மாறாக தனக்கு பிறகு இந்த பணி வாழ்வு தொடர வேண்டும் என்பதற்காகவும் தான் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த பணியினுடைய மகத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதில் நிலைத்து நின்று தனக்கு பிறகு இந்த மண்ணுலகில் அந்த பணி வாழ்வை தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக தன் சீடர்களை பெயர் சொல்லி அழைத்து தான் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களை பக்குவப்படுத்துவதைத்தான் நம்மால் காண முடிகிறது. ஏறக்குறைய இந்த நற்செய்தி வாசகம் அதைத்தான் நமக்கு அழகாக சொல்லுகிறது. தன் சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கின்ற பொழுதும் அவர்களுடைய கவனம் எதை பற்றி இருக்க வேண்டும், அவருடைய சிந்தனை எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக அழகாக இன்று நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன் என்று சொல்வதையும், குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஒருவருக்குள்ளே ஏற்படுகின்ற மனத்தாங்கல்கள், பிரச்சனைகள், அது பிரச்சனைகளிலும் அவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து வரக்கூடிய நிலைமையிலும் இருக்கும் என்பதையும் இயேசு இங்கே அழகாக சொல்லுகிறார். எனவே யாரெல்லாம் தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் தங்கள் உயிரை இழந்து விடுவார்கள். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வார் என்று இயேசு தம் சீடர்களை பக்குவப்படுத்துவதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்மால் காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இறையாட்சி பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. அது கரடு முரடான பாதைகளுக்கு உரியது. அது மலர் படுக்கை அல்ல, மாறாக முட்கள் நிறைந்த படுக்கையாக இருக்கும். அது மிகவும் சௌகரியமான வாழ்க்கை அல்ல, மாறாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். இப்படி மலர்படுக்கையும் அல்ல, கரடு முரடான பாதை, முற்கள் நிறைந்த படுக்கை, பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய இடங்கள், இவை அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகம் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க தயங்குகிறது, உண்மைக்கு உண்மையாக வாழ தயங்குகிறது. தான் விரும்பியது, தான் எதிர்பார்ப்பது அனைத்தும் நிகழ வேண்டும் என்று இந்த உலகம் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிர்மறையாக உண்மையை போதிக்க செல்லுகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பார். அது குடும்பத்தில் இருக்கின்ற தந்தைக்கும் மகனுக்குமாக இருக்கட்டும், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமாக இருக்கட்டும், அண்ணனுக்கும் தம்பிக்காக இருக்கட்டும், அக்காளுக்கும் தங்கைக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உண்மை எடுத்துரைக்கின்ற பொழுது மன வருத்தங்கள் நிச்சயமாக ஏற்படும். அங்கே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். இதை முழுவதுமாக ஏற்று நடக்கின்ற பொழுதுதான் இறையாட்சி பணியை இந்த மண்ணுலகில் அழகாக நம்மால் விரிவுபடுத்த முடியும் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கம். இந்த சிந்தனைகளோடு இன்றைய அன்னையாம் திருச்சபை துறவு மடத்து தலைவராகிய புனித பெனடிக்டுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
தமிழில் இவரை ஆசீர்வாதப்பர் என்று சொல்லுவார்கள். ஏறக்குறைய 480ஆம் ஆண்டிலே இவர் பிறந்த பொழுது ரோமை பேரரசு பிளவுபட்டு கிடந்தது என்பது வரலாற்று செய்தி சொல்லுகிறது. இவர் சிறுவனாய் இருக்கின்ற பொழுதே இந்த போரின் தாக்கம் தெரியாதிருந்த இந்த ரோமை தேசத்தில தன்னுடைய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கல்வி படிப்பை ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு தன்னுடைய கல்வியினை ஆரம்பிக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற சிறு சிறு சலசலப்பை காணுகின்றார். இந்த சலசலப்புகள் என்னவென்றால், அவரோடு படித்து கொண்டிருக்கின்ற சக மாணவர்கள் படிப்பின் மீது கவனத்தை செலுத்தாமல் குடியின் மீதும் மதுவின் மீதும் கேளிக்கை வெளியாட்டத்தின் மீதும் அவர்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்க்கின்ற தூய பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர், இது மனித வாழ்க்கை அல்ல, இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று விரும்பி பள்ளியை விட்டு, தன் உறவுகளை விட்டு, தன் பெற்றோர்களை விட்டு, தன்னுடைய உடன்பிறப்புகளை விட்டு, அனைவரையும் விட்டுவிட்டு அவர் பியாகோ என்ற ஊரில் இருக்கின்ற ஒரு குகையில் துறவியாக வாழ சென்று விட்டார். இளம் வயதிலிருந்தே ஒரு ஆதங்கம் அவருக்குள், இறைவன் மீது தனக்கென்ற ஒரு எதிர்பார்ப்பு. இப்படி தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க இந்த குகைக்குள் துறவு வாழ்க்கை ஆரம்பித்த இந்த மாபெரும் புனிதர் மிருக தோள்களை உடையாக அணிந்து கொண்டிருந்தார். அவர் மீது பற்று வைத்திருக்கின்ற ஒரு துறவி அவருக்கு தன்னுடைய கயிற்றின் வழியாக அவர் உள்ளே இருக்கின்ற குகைக்கு ரொட்டி துண்டுகளை அனுப்பி வைப்பாராம் உண்ணுவதற்காக. குகையிலிருந்தே தன்னுடைய ஜெபத்தின் வழியாக, தபத்தின் வழியாக தன் ஆன்மீக வாழ்வை அவர் புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற தருணத்தில் ரோமையில் இருக்கின்ற ஒரு சில துறவிகள் அவருடைய துறவு வாழ்க்கையின் மீது மிகவும் ஆர்வம் கொண்டு அவரால் கவரப்பட்டு அவரை வந்து சந்தித்து அவருடைய துறவு மடத்திற்கு அவரை தலைவராக இருக்க விரும்பி அவரை வற்புறுத்துகிறார்கள். முதலில் இசைவு கொடுக்கவில்லை என்றாலும் பிறகு அவருடைய விருப்பத்தை ஏற்று அவருடைய துறவு மடத்திற்கு தலைவராக வருகிறார். அங்கே வந்தவர் அவருடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அந்த துறவு மடத்தினுடைய ஒழுக்க நெறிகளை சரிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில வழிமுறைகளை அவர் எழுதி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று மற்ற துறவிகளுக்கு அவர் அறிவுரை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இவ்வாறு தூய பெனடிக்ட் எழுதிய அந்த வாழ்க்கை தத்துவங்களை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த துறவிகள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் குடிக்கக்கூடிய திராட்சை ரசத்திலே விஷத்தை கலந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். இறைவன் மீது அவர் ஆழமான நம்பிக்கை வைத்தார். இன்று நற்செய்தி வாசகத்தில் இயேசு அழகாக சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று. அதுபோல தூய பெனடிக்ட் இறைவனை ஏற்றுக்கொண்டதனால் தந்தையும் அவரை பாதுகாக்கிறார். விஷம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை அவர் எடுத்து ஆசீர்வதிக்கின்ற பொழுது அந்த ரசக்கிண்ணம் முழுவதுமாக உடைந்து சிதறுகிறது. ரசம் கீழே கொட்டி விஷத்தோடு மண்ணோடு மண்ணாக கலந்து போய்விடுகிறது. இந்த செய்திகள் அனைத்தும் பாரம்பரியத்தினுடைய வாய்மொழி செய்தியாக தூய ஆசீர்வாதப்பருடைய வாழ்க்கை வரலாற்றில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தன்னுடைய கொள்கையில் அவர் விட்டு கொடுக்கவில்லை. தெளிவான கொள்கையோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற முழுவதுமான அந்த வாழ்க்கை முறையை ஆரம்பித்தார். துறவு மடத்தை ஆரம்பித்து எத்தனையோ துறவிகளை தன்னுடைய மடத்திலிருந்து அவர்களை வளர்த்து வந்தார். அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளை, அமைதியை அல்ல வாளையை கொணர வந்தேன் இயேசு சொல்லுகின்ற பொழுது, யாரெல்லாம் உண்மைக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று இறைவனோடு விரும்பி வாழுகிறார்களோ
அவர்கள் அனைவரும் உலகத்தின் பார்வையில் வாளை கொண்டு வந்தவர்களைப் போலத்தான் காணப்படுவார்கள். அவர்களுக்கு அது அமைதி என்று தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கைக்கு தடையாக இருப்பதாகத்தான் நினைப்பார்கள். ஆனால் இயேசு அழகாக சொல்லுகிறார், என் பொருட்டு யாரெல்லாம் தன் உயிரை இழக்கிறார்களோ அவர்கள் அதை விண்ணகத்தில் பெறுவார்கள் என்று. தூய பெனடிக்ட் இறைவனை தன் வாழ்வாக ஏற்றுக்கொண்டார். நாமும் இறைவனை தன் வாழ்வாக ஏற்று இந்த இறையாட்சி பணிக்காக எது தேவையோ அதை நிறைவேற்ற இந்த திருப்பலியை தொடர்ந்து வந்தாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையை தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரா தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானகத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இணைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்து திருமகளில் ஏற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பா, இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய பெனடிக்ட் மற்றும் இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருள உம்மை வென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நம்பிக்கை கூறியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளாண் வேளைப்படி அளப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதர சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தந்தை